அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. அருணகிரிநாதர் முருகப்பெருமானு நேர்ல பார்த்தார். நேர்ல பார்த்தங்காட்டி தான் திருப்புகள்ல முருகன் எப்படியெல்லாம் இருப்பாருங்கிறத வர்ணிச்சு எழுதுறார். அதான் சொல்லுவாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய குழந்தையோ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல உங்களுக்கு பிடிச்ச நபரை பத்தி பேசுங்கன்னா மணிக்கணக்க பேசுவோம். அவர் அப்படிங்க, அவர் இப்படிங்க, ஆனா உண்மையாலுமே எப்படி இருப்பாருன்னு அவர் கூட இருந்தா தான் தெரியும். அப்படி முருகனுடைய பெருமையை அருணகிரிநாதர் வரிக்கு வரி முருகனுடைய பெருமை எல்லாம் சொல்றார். இது எப்படி சொன்னார்? முருகனை நேருக்கு நேர் பார்த்தார். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வருது, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, அருணகிரிநாதர் பார்த்தார்ல முருகனை, ஏன் நம்மளால பார்க்க முடியல? நம்ம கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போனா 6 முகங்களோட அழகு தெய்வமாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தெய்வம் அந்த நம்மள மாதிரி இப்ப அருணகிரிநாதர் பார்த்த மாதிரி நம்மளால பார்க்க முடியலையே. அருணகிரிநாதர் சொல்றார், எந்த நேரத்துல நினைச்சாலும் அந்த நேரத்துல என் முன் எதிர் நிற்பனேன்னு சொல்றார். நினைக்கும் போதே முன்னாடி அப்படி நிப்பாராம். அது எப்படி சார்? முருகன் நினைக்கும் போதே அவர் முன்னாடி நிற்கிறார், எப்படி அவர்னால சாத்தியமாச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அருணகிரிநாதர் சொல்றார். நான் முதல்ல என்ன பண்ணேன்? அருணகிரிநாதர் சொல்றார், நான் முதல்ல என்ன பண்ணேன்? எல்லா கோவிலுக்கும் போனேன். பழனிக்கு போனேன், திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர்னு எல்லா கோவிலையும் போய் முருகனை, நம்மெல்லாம் போனா கருவறையில முருகப்பெருமான் விக்கிரகமாக தெரிகிறார். விக்கிரகம் பண்ணக்கூடிய பொருளுக்கு பெயர் அனுக்கிரகம். அதனாலதான் விக்கிரகம் அனுக்கிரகம்னு பேர். அப்படி நம்மள சுவாமி சிலையா பார்க்கிறோம். அருணகிரிநாதர் உயிரோட்டமா முருகனை பார்ப்பார். இது எப்படி சார் சாத்தியமாச்சுன்னா, அதுக்கு அருணகிரிநாதர் சொல்றார், நான் தனியா ஒரு வழியில போனப்பாங்கிறார். தனியா ஒரு வழியில போனாராம். எப்படி சார் அந்த வழி இருக்கும் அப்படின்னா, உள்ள போக 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 என்னென்ன இந்த உலகத்துல இருக்கோ அது அத்தனை உலகத்துல இருக்க எல்லா பொருளோட உண்மையும் புரிய ஆரம்பிக்கும். அந்த பாதையில போனோம்னா நேரா அது கொண்டு போய் எங்க விடும்னா முருகன்ட்டையே கொண்டு போய் விடும். பைபாஸ்ன்னு சொல்றோம்ல, எந்த தங்கு தடையும் இல்லாம நேரா போய் முருகன்ட்டையே விடுமா. அந்த பாதை எங்க இருக்கு? அந்த கோவில் எங்க இருக்கு? திருப்பரங்குன்றமா, பழனியா, திருச்செந்தூரா? அருணகிரிநாதர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதெல்லாம் வெளியே இருக்குங்க, நீங்க ரொம்ப எல்லாம் சிரமப்பட வேண்டாம். உள்ளுக்குள்ள இருக்கு அந்த பாதை. எங்க இருக்கான்? உள்ளுக்குள்ள இருக்கான். உள்ளுக்குள்ள கண்ணை மூடி தியானம் பண்ணோம். தியானம் பண்ணி பண்ணி அருணகிரிநாதர் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார். நம்ம உடம்புக்குள்ள இத்தனை ஆயிரம் நரம்பு இவ்வளவு எல்லாம் இருக்குல்ல, இது சொல்றார் அருணகிரிநாதர். தோளால் சுவர் வைத்துங்கிறார். தோளால சுவர் வைத்து இரு காலால் நட்டி ஒரு வீடு ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு குடி இருக்கு. அந்த குடி இருக்கிற நபர் நினைக்கிற வரைக்கும் அது கையசைக்கும் காலசைக்கும் எல்லாம் பண்ணிட்டே, நம்ம நினைச்ச போதெல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோமே. நீங்க நினைச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள சாப்பாடு போடுறோம். போட்ட சாப்பாடு நம்ம சாப்பாடாக கொடுக்குறோம். ஆனா அது ரத்தமா மாத்துது, எலும்புக்கு தேவையானதா மாத்துது. எல்லாம் மாத்துறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொருள் இருக்குல்ல, அது என்னங்க அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் உயிர்னு சொல்லுவோம். சில பேர் ஆத்மான்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் சொல்றார், அந்த ஆத்மாவை இயக்கிறதுக்கு உள்ள ஒரு விஷயம் இருக்குப்பா, அதுதான் முருகப்பெருமான். அவரை போய் பார்க்கறதுக்கு உண்டான பாதை தான் அந்த பாதை. அந்த பாதையில போனோம்னா யார்கிட்ட பாசு வாங்கணும்? அருணகிரிநாதர் சொல்றார், முருகன் நினைத்தால்தான் சொல்ல முடியும். முருகன் நினைத்தால்தான் அந்த பாதையை பற்றி பேச முடியும், போக முடியும். அந்த பாதையில போறது ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம் இல்ல, ஆனா ரொம்ப ரொம்ப சுலபம்தான். ஆனா யாரும் அவ்வளவு சீக்கிரம் அந்த பாதையில போகவே மாட்டாங்க. கோவிலுக்கு போனா எத்தனை பேர் கோவில்கிட்ட போய், இல்ல நம்ம திருப்புகழ் படிக்கும் போது, இல்ல கந்தரலங்காரம் படிக்கும் போது, வேல்மாறல் படிக்கும் போது, முருகா எனக்கு ஞானம் வேணும், முக்தி வேணும்னு யாரு கேட்போம்? ஒருத்தரும் கேட்க மாட்டார். அருணகிரிநாதர் அத்தான் சொல்றார். ஆனா முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரா, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கேட்கிறமே, இதையெல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு சலிப்பு வரும். என்ன சலிப்புன்னு, அந்த வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? எதுக்காக நம்ம பிறந்தோம்? நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு விஷயங்களை அடைஞ்சோம்? இது எல்லாம் தான் வாழ்க்கையா? எல்லாம் சலிச்சதுக்கு அப்புறம் முருகன் அவன் மேல ஆசையை தூண்டுவானா. முருகனை போய் பார்க்கணும், முருகனை உள்ளுக்குள்ள தரிசனம், அந்த ஆசையை தோற்றுவித்து, அதுதான் ஞான புலம்பல்னு அர்த்தம். தேடல் ஞான புலம்பலை உருவாக்கி அந்த பாதையை உருவாக்குவாரா. அந்த பாதையை தான் அருணகிரிநாதர் இந்த வரியில சொல்றார். அது என்ன வரினா, தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்கு துணையதாகும்
இந்த வரியை மேலோட்டமா படிச்சோம்னா தனித்து வழிங்கிறது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எனக்கு இடபுறம் வலபுறம் முன்பு பின்பு இரவு பகல்னு எல்லா நேரத்திலும் முருகப்பெருமான் என் கூட இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறாருங்கிற மெய்யுணர்வு முதல்ல வரும். ரெண்டாவது, இதனுடைய ஆழமான அர்த்தம், முருகனை நோக்கி செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்குமா, அவ்வளவு ஒளிமிக்கதாக இருக்கும், அவ்வளவு தேஜஸா இருக்கும். சொல்றார், சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, சொல்லுகைக்கு இல்லை என்று. இப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய பெருமையை யார் நினைச்சாலும் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்து மேல சொல்லும்ல, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் அந்த உணர்வெல்லாம் பேச முடியாதுங்க, அந்த உணர்வு அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி அருணகிரிநாதர் சொல்றார், சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையில். எல்லாம் இழந்துன்னு சொன்னா இந்த வாழ்க்கையில சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் இல்லைங்க, இந்த உடம்பையே இழந்து, இந்த உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகள் இழந்து எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கக்கூடிய அந்த நிலை. சும்மா இருக்கிறதுனா நம்ம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கமே, அது இல்லை. ஒரு சொட்டு எண்ணம் கூடி இல்லாம முருகன்தான் சகலமும் சொல்லக்கூடிய அந்த நிர்குண எல்லையை அடைந்த பிறகு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போறதுக்கு ஒரு பாதை இருக்கான். அந்த பாதைக்குள்ள போப்பான்னு முருகன் சொன்னாராம். அந்த பாதையைத்தான் அருணகிரிநாதர் தனித்து வழி நடக்கும்னு சொல்றார். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வேளையும் எனக்கு முருகப்பெருமான் காவல் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் சொல்றார், எனது இடத்தும் ஒரு வலத்தும், இடப்பக்கம் வலப்பக்கம் மட்டும் இல்ல, முன்பு பின்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருக்கும். அது அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் எதுக்குன்னா, எல்லளவு கூடி இனிமேல் இவனுக்கு வினை சேர்ந்துடக்கூடாது, கர்மா சேர்ந்துடக்கூடாது. ஏன் கர்மா என்ன பண்ணும், திருப்பி பிறப்போம், திருப்பி எல்லாத்தையும் அனுபவிப்போம். இது தேவையில்லைன்னு சொல்லி முருகப்பெருமான் பாதுகாப்பு வளையமாக இருக்கிறாராம். இந்த பாதுகாப்பு வளையம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கர்ம வினையெல்லாம் ஒவ்வொன்னா கலண்டு போனதுக்கு அப்புறம் 2 விஷயம் நடக்காதான், பிறப்பு இறப்பு. அதைத்தான் அருணகிரிநாதர் பகல் இரவுன்னு சொன்னார். பகல்னு சொன்னா பிறப்பு, இரவுன்னு சொன்னா இறப்பு. இந்த பிறப்பு இறப்பு அதையும் தாண்டி அருகு அடுத்துன்னு சொல்றான். அருகு அடுத்துன்னா என்னன்னா, எளிமையா சொல்லணும்னா கண்ணோட கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, கண் மாதிரி கண்ணின் இமை போல காக்குறாருன்னா, அந்த அளவுக்கு இம்மி அளவு கூடி அந்த இடைவெளி இல்லாம ரொம்ப நெருங்கி முருகன் நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருக்காராம். சார் இப்படியெல்லாம் சொல்றீங்களே, முருகனை பார்க்க முடியலையே, அவ்வளவு கிட்டக்கு இருக்கிற முருகனை எப்படி சார் பார்க்க முடியாம இருக்க முடியும், பார்க்கணும் இல்ல அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு பொருளை எடுத்துக்கங்க, அதை கண்ணோட கண்ணா அப்படி ஒட்டி வச்சிருங்க, பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. கொஞ்சம் தள்ளி வச்சாதான் அது பார்க்க முடியும். அதே மாதிரி முருகப்பெருமான் சுவாமி நம்மளோட இதயத்தோடு இதயமா ஒட்டி இருக்கிறார். அதனால நம்மளுக்கு பார்க்க முடியல. அருணகிரிநாதர் கொடுத்த ஞான பார்வையை வைத்து பார்த்தால் முருகன் எப்படி நம்ம கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எப்படி சுவாமி நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாருங்கிறத அவ்வளவு தெளிவா புரியுங்கிறத இந்த 2 வரி சொல்லுது. இந்த 2 வரியை சொன்னால், நீங்க உதாரணத்துக்கு நீங்க எங்கேயாவது கிளம்புறீங்க, இல்ல வாழ்க்கையில பயமா இருக்கு, தீரா மனுஷனுக்கு உள்ளதுலயே என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, ஒரு பெரிய பிரச்சனை வருது, நடந்து முடிஞ்சு வச்சுன்னா பிரச்சனை இல்லை, நடந்துருமோங்கிற பயம்தான் அவனை கொன்றும், பாதியா கொன்றும். இன்னொன்னு, வியாதி வந்துருச்சு அப்படின்னா அதை அனுபவிச்சிட்டோம்னா தெரியாது, வியாதி என்னென்ன நடக்குமோங்கிற பயமே அவனை பாதி கொன்றும். அந்த பயமெல்லாம் இருக்குன்னா இந்த 2 வரியை சொன்னா போதும், நம்மளை மீறிய ஒரு உணர்வு நம்ம கிட்ட வரும். முருகன் இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக்குவார், கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய 2 வரி. அது என்னன்னா, நம்மளுடைய அருணகிரிநாதர் அவ்வளவழகா சொல்றார், தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்கு துணையது ஆகும். முதல் விஷயம் தனித்து வழிங்கிறது வாழ்க்கை, அதுக்கப்புறம் தனித்து வழி நடக்குங்கிறது நானு, இடத்தும் இடப்பக்கம் வலப்பக்கம் இருபுறத்தும்னு சொன்னா முன்பு பின்பு, அருகு அடுத்துன்னா இமையளவு கூடி, அந்த ஒரு இமையளவு கூடி விலகாமல் உடம்போட உயிரோட ஒட்டி பாதுகாக்கக்கூடிய தன்மை. அதுக்கு அடுத்து இரவு பகல்னு சொன்னா மாறுதல்கள், எது மாறினாலும் மாறாத ஒரு விஷயம் முருகப்பெருமான். இந்த வரியை திருப்ப சொல்லுங்கள். முருகனுடைய அருள் பரிபூரணமாக உங்கள் ஒவ்வொருத்தர் கூடையும் என்னைக்கும் இருக்குங்கிறத தான் அருணகிரிநாதர் நமக்காக சொன்னார். நன்றி.